சிறுவனொருவனோட தொகுப்பாளினி பிரியங்கா கொஞ்சி விளையாடுற காட்சியோண்டு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. சின்ன திரையில பிரபலமான தொகுப்பாளினிகள்ல ஒருத்தர் தான் பிரியங்கா தேஷ்பாண்டே. இவர் சூப்பர் சிங்கர், ஸ்டார் மியூசிக் போன்ற பல சூப்பர் ஹிட் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வராரு. சின்ன திரையில எவ்வளவு ஆக்டிவா இருந்தாலும் பிரியங்கா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவ்வளவு ஆக்டிவா இருந்துட்டே வராங்க. இதற்கிடையில கடந்த மாதம் இலங்கை தமிழரான வசி என்பவரை காதலிச்சு மேரேஜ் பண்ணிட்டாங்க. இவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட கோலாகலமா நடக்காவிட்டாலும் நண்பர்கள் மற்றும் நெருக்கமான உறவினர்கள் கலந்து கொண்டாங்க. இந்த நிலையில திருமணத்திற்கு பின்னரும் சின்ன திரையில ஆக்டிவாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வர பிரியங்கா பற்றி செய்திகள் சமீப நாட்களா சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டு வருது. இவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் கூட விருது வழங்கும் விழால அவருடைய இரண்டாவது திருமண வாழ்க்கை குறித்தும் கணவர் காற்று அக்கறை மற்றும் பாசம் குறித்தும் பேசியிருக்காரு. இதனை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவாக இருக்கிற பிரியங்காவின் காணொலி ஒன்று சமூக வலைதளங்கள்ல இப்போ வைரலாக்கப்பட்டிருக்குது. அந்த காணொலியில பிரியங்காவின் குட்டி ரசிகன் ஒருவன் அவருடைய அப்பா அம்மாவோட ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கே வந்து பிரியங்காவை மீட் பண்ணிருக்காரு. அவரும் தன்னுடைய மடியில அமர வச்சு விளையாடி இருக்காரு. இந்த பதிவை பார்த்த இணையவாசிகள் பிரியங்காவுக்கு இது யாரு என்பது போன்ற கருத்துக்களை பகிர்ந்து வராங்க. இப்போ இந்த வீடியோ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு மறக்காம தமிழ் பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பா இன்னைக்கு நான் அழகா இருக்கேனா? சொல்லவே இல்ல. சொல்லணும் அழகா இருக்கேன். அங்கே இருக்கேன் அழகா இருக்கேன். என்னது தெரியும்ல, வீட்டுல கேட்டுட்டே இருந்த பிரியா குட்டி அதான் உனக்கு டிவில வந்து பிரியா குட்டி சரி, நான் போய் போட்டோ எடுக்க போனோம். நான் போயிட்டு வரேன் சரியா? உள்ள பாக்குறேன். கொஞ்ச நாள் தூங்கு சரியா? பாய். அப்பாட்ட போறியா அம்மாட்ட போறியா? பாடா அப்பா கிட்ட போறோம். யாரா நீ? இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.